ஒட்டுமொத்த தமிழக அசம்பிளியும் சட்டமன்றமும் ஒரு தீர்மானத்தை கிட்டத்தட்ட ஏகமானதாக எக்ஸல் பிஜேபி நிறைவேற்றினாங்க. பாமகவோட 5 எம்எல்ஏஸும் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃபு சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்னும்பொழுது அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு சபைக்கே போல. இது எவ்வளவு பெரிய துரோகம்! அன்புமணி அவர்களோட நிலைப்பாடுகளை 2014 அவர் தருமபுரியில் ஜெயிச்சு போனதுலேருந்து 2019 ராஜ்யசபாக்கு போனதுலேருந்து இந்த 10 வருஷமா டாக்டர் அன்புமணியோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா குரூஷியலான இஷ்யூஸில் பிஜேபி பக்கம் தான் அவர் நின்றுருக்கார். அதற்கு காரணம் 2004-09 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருக்கும்போது அவர் அனுமதி கொடுத்த முறைகேடாக அனுமதி கொடுத்த மருத்துவக் கல்லூரிகள் பற்றின சிபிஐ வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. அதுதான் காரணன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை தான் அவர் சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு, நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு பிஜேபியோட போகலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியிருக்கும்னு மகன் சொன்னாருன்னு அப்பா சொல்கிறாரு. அப்பா மகன் 2 பேரும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொல்லி வச்சுட்டாங்க. இதான் உண்மை. தான் வளர்த்த கட்சியாக ராமதாஸே அந்த கட்சிக்கு கொல்லி வச்சிருக்காரு இன்னைக்கு மகனோட சேர்ந்து. இது அவருக்கும் தெரியும் இல்லையா? அந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசினா கட்சி காணாமல் போயிடும். தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. நீங்க ஏங்க தேர்தலை 10 மாசத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டிங்கன்னா உங்க வாக்கு வங்கி செதறும். நீங்க யாரோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்காது. உங்களோட பார்கெனிங் பவர் குறையுன்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு குடும்பத்துக்குள்ள அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, நீர் அடிச்சு நீர் விலகாது. அதனால அது கிடையாது பிரச்சனை. அதுல ராமதாஸ் சொல்றலாம் உண்மையா இருந்தா கூட அதை வச்சு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸை இட போட மாட்டேன். நீங்க பொலிட்டிக்கலா பாஜகவோட போறது அன்புமணி பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறிச்சு கட்சிக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்றது. அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலுமே அம்மாவே பாட்டில தூக்கி அடிக்கல சொல்றது பெர்சனலா அவர் அவரோட இமேஜை உடைக்க முடியாது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டி போடும்போது அந்த குடும்பத்தோட ஒரு இன்டர்வியூ, திருமதி சௌமியா அன்புமணி, டாக்டர் அன்புமணி, அவருடைய 3 மகள்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ பேசும்போது அவருடைய மகள்களில் ஒரு மகள் சொல்றாங்க, அம்மா ஜெயிச்சாங்கன்னா அப்பாவை விட ஒழுங்கா பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு. எல்லாம் சிரிச்சிடுறாங்க. அப்போ நான் போலேன்றியான்றாரு. பாப்பா நீ எங்கப்பா போனேன்னு அந்த பொண்ணு கேட்குது. இதுக்கு வேற இது அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்தே வர விஷயம். பிளஸ் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆமா எஸ் புவர் அட்டெண்டன்ஸ். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போறது கிடையாது. என்னங்க பேசினாரு கடந்த 6 வருஷத்துல ராஜ்யசபால? என்ன பேசினாரு? ஒண்ணுமே கிடையாது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளருமாகிய மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த 3 தினங்களாக பார்த்தீங்கன்னா பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மோதல் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஒரு பக்கம் நிர்வாகிகள் நீக்கிறாரு. அவருக்கு நீக்க உரிமை இல்லை, தலைவராகி எனக்கு தான் நீக்க உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதே நிர்வாகிகளை சேர்க்கிறாரு. என்ன நடக்குது சார் பாமக? கொள்கை வழி வந்த கட்சிகள் தனிமனித உறவுகளாலும் தனிமனித சிக்கல்களாலும் வேறு பல விஷயங்களாலும் அல்லலுறும் பொழுது ஒரு கட்சிக்கு என்ன நடக்குமோ அதுதான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த கட்சியோட வரலாறு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேதனையான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தலித் மக்களுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில், கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கவங்க தான் வன்னியர் சமூக மக்களும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்தை தொடங்கி அதை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி ஆரம்ப காலத்தில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் இடையிலான ஒற்றுமைக்காக அவர் ஆற்றிய பணிகள், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாகத்தான் நான் பார்க்கிறேன். 80களின் இறுதியில் 90களின் துவக்கத்தில் தலித் மக்களின் சடலங்களை வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்ல முடியாத சூழல் இருந்தபொழுது தலித் மக்களின் சடலங்களை தன்னுடைய தோளில் சுமந்து வன்னியர் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய தெருக்கள் வழியாக சென்றவர் தான் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் தான் நம்முடைய திருமா அவர்கள் தமிழ் குடிதாங்க என்ற பட்டத்தை அவர் கொடுத்தார். தலித் வன்னியர் ஒற்றுமைக்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர், தன்னுடைய பங்களிப்பை அதற்கு கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் 2வது ஃபர்ஸ்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்த பொழுது ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்காமல் ஒரு தலித்தாகிய டாக்டர் தலித் எழுமலை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். பிற்காலத்தில் அவர் அதிலிருந்து மாறினார். குறிப்பாக 2012-13 காலகட்டங்களில் தருமபுரியில் நடைபெற்ற அந்த துயர சம்பவமான இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராக வன்னியர் சமூகத்தினரும் பிற இந்து சமூகத்தினரும் ஒன்று திரண்டு பெரிய அளவில் அங்கு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது தலித் அல்லாத கூட்டமைப்பு என்ற ஒன்றையே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சென்னையில் ரமணா ராஜ் பார்க் ஹோட்டல் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கட்டமைத்தார். தலித்த இளைஞர்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறவன் எல்லாம் கூலிங் கிளாஸும் ஜீன்ஸும் போட்டுட்டு தான் லவ் பண்ணுவான், கோமனம் கட்டிகிட்ட போய் லவ் பண்ணுவான். இந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை அவர் ஏற்படுத்தினார்.
ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு வசீகரமும் ஏதோ ஒரு சக்தியும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போவுமா? இப்பயும் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ ஓரளவுக்கு இருக்குது. இது நல்ல கேள்வி. இப்போ இருக்குதான் நீங்கள் கேட்குறீங்க. இருக்கிறது, ஓரளவுக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நான் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில், அதாவது 80களின் இறுதியிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரையில் கிட்டத்தட்ட அந்த 30 ஆண்டு காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவரிடம் 91 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்லேருந்து, அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவரிடம் ஏதோ ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இது குறித்து நம்முடைய மறைந்த துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி பதிலை எழுதும்போது, டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான பலம் என்ன என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு அவர் சோ அவர்கள் அழகாக பதில் எழுதுவார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிறது, அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியாமல் இருப்பது தான் டாக்டர் ராமதாஸுக்கும் நல்லது, பாமகவுக்கும் நல்லது. அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஜம்ப் பண்ணி அணி மாறினாலும் அவர்கள் 2 திராவிட கட்சிகளாலும் தேடப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். 4-5% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக. 2வது, திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்களுக்கு வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு மந்திரி சபையில் இடமும் ஒரு முக்கியத்துவமும் கிடைப்பதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பாமக ஒரு முக்கியமான, அவர் அந்த சமூகம் சார்ந்த அரசியலை கையில் எடுத்தது ஒரு முக்கியமான காரணி. அவரால் தான் எங்களுடைய கட்சிகளில் முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தன்னிடம் கூறியதாக என்னுடைய இனிய நண்பர் துக்ளக் ரமேஷ் சமீபத்தில் புதிய தலைமுறை பேட்டியில் 2 நாட்கள் முன்பு பேசும்போது துக்ளக் ரமேஷ் சொன்ன கருத்து இது. அதாவது திமுக அமைச்சர் ஒருவர் தன்னிடம் சொன்னதாக துக்ளக் ரமேஷ் சொன்னது. திமுக அதிமுக வந்து அதிகமான அமைச்சர் சமூகத்தை அந்த திமுக அமைச்சர் தன்னிடம் சொன்னதாக துக்ளக் ரமேஷ் என்னிடம் சொன்னது. டாக்டர் ராமதாஸ் அவரை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அவர் வன்னியர்களுக்காக ஒரு கட்சி, வன்னியர் சங்கம், அது பாமக வந்த பிறகுதான் எங்கள் கட்சியில் எங்களுக்கு வந்து முக்கியத்துவமும் மரியாதையும் கிடைக்கிறது என்று அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரையில் சொன்னது வந்து, அன்புமணியை பதவியிலேருந்து நீக்கின பிறகு சொன்னது, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வட மாவட்டங்களில் பெரிய அளவில் ஊடுருவாமல் இருப்பதற்கு வந்து ராமதாஸ் ஒரு ஷாக் அப்சர்வராக, இடிதாங்கியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த இளைஞர்கள் ரொம்ப சுலபமாக பிஜேபி வயப்பட்டு விடுவார்கள். இதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்க கூட்டத்தில் ஒரு ஹால் மீட்டிங்கில் நினைக்கிறேன் பேசும்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை சொன்னதாக எனக்கு நினைவு. நம்முடைய சமூக இளைஞர்கள் பாஜக பக்கம் பெரிய அளவில் போக ஆரம்பித்திருக்கிறார்கள், இதை நாம் தடுக்க வேண்டும்னு சொன்னார். அந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் அக்யூமன் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு மகனுக்கும் அவருக்குமான அந்த பிரச்சனை வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில தனி மனித உறவு சிக்கல்கள், சில கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பேசினாலும், நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, பாஜக இந்தியா முழுவதும் பல பிராந்திய கட்சிகளை உடைத்தது, பல கட்சிகளை உடைத்தது, தமிழ்நாட்டில் பாமகவை உடைத்திருக்கிறது. ஏன்னா அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் 4 நாளைக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 24 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி போவதாக இருந்தோம். திடீரென்று என்னுடைய மகனும் மருமகளும் சௌமியாவும் அன்புமணியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு அழுதாங்க. நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா எனக்கு கொல்லி வச்சுருங்க அப்படின்னு மகன் என்னிடம் அன்புமணி கெஞ்சினார், அழுதாருன்னு டாக்டர் ராமதாஸ் போட்டு உடைக்கிறார். இது நமக்கு அன்றைக்கே தெரியும். அதிமுகவோட ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலைல 5 மணிக்கு போய் பாமகவோட பிஜேபியோட சேர்ந்தாங்க. திடீர்னு பார்த்தா பாரத் மாதாக்கு ஜெயன் வந்து நிற்கிறானுங்க, உள்ளே வராங்கன்னு ராமதாஸ் ஓப்பனாக அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை நமக்கு தெரியுது. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளில் அவர் கோர்வையாக விவரிக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஸோ இந்த விவகாரத்தில் பாஜகவோட ரோல் இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. அவங்க இதை உருவாக்கலை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ராப்ளத்தில் அவங்க குளிர்காயிறாங்க. அந்த 4-5% ஓட்டு அவங்களுக்கு ரொம்ப குறி. அது அன்புமணி தான் கண்ட்ரோலில் வந்துட்டார்னா பாஜகவை வந்து பாமகவை கபலீகரம் பண்ணுறது ஈஸின்னு அவங்க நம்புறாங்க. பாஜக இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1% ஓட்டு அவங்களுக்கு லாபம் தான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, அன்புமணியோட போக்கு ராமதாஸுக்கு பிடிக்கலன்றதுக்கு அவரே சொன்னார், பொதுவெளியிலும் இருக்குது. வக்ஃப் சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு 10 நாள் முன்பு தமிழக சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பொழுது பாஜகவின் 4 எம்எல்ஏக்களை தவிர ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றமும் அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்தது. அப்போ வந்து பில்லு கொண்டு வர போகிற மசோதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழக அசம்பிளியும் சட்டமன்றமும் ஒரு தீர்மானத்தை கிட்டத்தட்ட ஏகமானதாக எக்ஸப்ட் பிஜேபி நிறைவேற்றினாங்க. பாமகவோட 5 எம்எல்ஏஸும் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வக்ஃப் சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்னும்பொழுது அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு சபைக்கே போல. இது எவ்வளோ பெரிய துரோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா,
வக்ஃபு சட்டம் என்பது பாஜகவோட அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. இஸ்லாமிய எதிர்ப்பில் ஊறி தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அந்த சமூகத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 20 கோடி மக்களை கொண்ட இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த 11 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களில் ஒரு முக்கியமான அட்டூழியம் இந்த வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தம். சிஏஏ கொண்டு வந்தாங்க, 370 நீக்கினாங்க, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, முத்தலாக்கை கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சியான வக்ஃப் சட்டம் வருது. ஒன்று நீங்கள் இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். அதுலேயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மோசடி, ஒரு இரட்டை நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரும்போது அதுக்கு எதிர்ப்போம், தலைவர் நிறுவனர் வந்து அதை எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் எங்கே செய்யணுமோ அங்கே பார்லிமெண்ட்டில் நீங்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பது என்பது வந்து பாய்காட் பண்ணுறதுன்றது வந்து எப்பேற்பட்ட ஒரு துரோகம். அதாவது நீங்கள் அதுக்கு வெளிப்படையாகவே பிஜேபி நிலைப்பாடே எடுத்துடலாம். இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி மாதிரி ஜனதாதள் யுனைடெட், ஜனதாதள் செக்யூலர், பல கட்சிகள் இன்றைக்கி வந்து அந்த பக்கம் போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் போனால் கூட அதில் கூட ஒரு அறிவு நேர்மை இருக்கும். அதுவும் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு. நீங்கள் ராமதாஸ் அன்புமணி அவர்களோட நிலைப்பாடுகளை 2014 அவர் தருமபுரியில் ஜெயிச்சு போனதுலேருந்து 2019 ராஜ்யசபாக்கு போனதுலேருந்து இந்த 10 வருஷமாக டாக்டர் அன்புமணியோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா குரூஷியலான இஷ்யூஸில் பிஜேபி பக்கம் தான் அவர் நின்றுருக்கார். அதற்கு காரணம் 2004-09 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருக்கும்போது அவர் அனுமதி கொடுத்த முறைகேடாக அனுமதி கொடுத்த மருத்துவக் கல்லூரிகள் பற்றின சிபிஐ வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. அதுதான் காரணன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை தான் அவர் சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. நீங்கள் எனக்கு கொல்லி வைக்கணும்னு பிஜேபியோட போகலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியிருக்கும்னு மகன் சொன்னாருன்னு அப்பா சொல்கிறாரு. அதான் இன்றைக்கி நடந்திருக்குது. இன்றைக்கி என்ன துரதிருஷ்டவசமான விஷயம்னா, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பாமகவுக்கு கொல்லி வச்சுட்டாங்க. அதான உண்மை. இன்றைக்கி கட்சி போச்சுல, அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடும். கணிசமான அளவு வாக்கு வங்கி செதறதில்லை. நீங்கள் பிஜேபியோட நம்ம போகலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டி இருக்கும்னு அன்புமணி என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினார்னு ராமதாஸ் சொல்கிறாரு. மகன் பாசத்தில் அவர் ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனை சுயநலத்தின் அடிப்படையில் எடுக்கிறாரு. எண்ட் ரிசல்ட் என்ன? அப்பா மகன் 2 பேரும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொல்லி வச்சுட்டாங்க. இதான் உண்மை. தான் வளர்த்த கட்சியை ராமதாஸே அந்த கட்சிக்கு கொல்லி வச்சிருக்காரு இன்னைக்கு மகனோட சேர்ந்து. இது அவருக்கும் தெரியும் இல்லையா? அந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசினா கட்சி காணாமல் போயிடும். தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. இன்னைக்கு ஏங்க தேர்தலை 10 மாசத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டிங்கன்னா உங்கள் வாக்கு வங்கி செதறும். நீங்கள் யாரோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்காது. உங்களோட பார்கெனிங் பவர் குறையுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை மீறி என்ன செய்கிறாங்க? அப்போ தனி மனித பலவீனங்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதெல்லாம் நம்ம பேச முடியாது. வேறு சில அரசியல் சாராத காரணங்கள், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸு, அவரோட உடன் பிறந்தவர்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸு, இட்ஸ் அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் த ஃபேமிலி. எப்போ அது வந்து கோல் வச்சுதோ அப்போ ரெண்டாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மோதலை வந்து ஊக்குவிக்குது. பிஜேபி பக்கம் கட்சியை உந்தி தள்ளக்கூடிய ஒரு தலைமையை வந்து அது ஊக்குவிக்குது. 1000 சொன்னீங்கன்னாலும் பெரியவர் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் சொன்னால் அக்யூட் பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்டு. எஸ், பொலிட்டிக்கல் அக்யூமன், பல்ஸு, சாதாரண மனிதனோட பல்ஸு, அரசியல் நாடி துடிப்பு அவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தனா ஃபர்ஸ்ட் அறிக்கை அவர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ரொம்ப அற்புதமான கட்டுரைகள், ரொம்ப அற்புதமான கருத்தாழம் மிக்க அறிக்கைகள். அதை தாண்டி நான் சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவர் எடுக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப துல்லியமானது. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்புமணிக்கு அந்த பொலிட்டிக்கல் அக்யூமன் கிடையாது. இன்னொன்று, பிஜேபியோட நம்ம போனோம்னா அவரும் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரி கிடையாதுங்க ராமதாஸ். ஆனால் இந்த மாதிரி டோட்டலாக கொத்தடிமையாக போக மாட்டார். தம்பித்துறை வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து தான் பேசுகிறாரு, ஓட்டு போடுறாரு. ஆனால் 20 நாள் பொறுத்தீங்க அமித்ஷா தலைமையில் அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த துணிச்சல் ஏன் அன்புமணிக்கு இல்லை? அதே அழுத்தம் தான் அதிமுக இருந்தது. நீங்கள் சொல்லிட்டே கூட செய்யலாம், இது பாருங்கள் எங்கள் ஊரில் எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் ஏற்று தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த தைரியம் ஏன் அன்புமணிக்கு வரல? வக்ஃப் சட்ட மசோதால கலந்து கொள்ளாமல், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்த மிகப்பெரிய பிழை. இதற்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்? நான் பொலிட்டிக்கலாக மட்டும்தான் பேசுகிறேன். அவர் காலை பூச்சி அழுதாரு, அவங்க அம்மா மேலே பாட்டில் அடிச்சாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நமக்கு 100% சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். அது ஒரு குடும்பத்துக்குள்ளே அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, நீர் அடித்து நீர் விலகாது. அதனால் அது கிடையாது பிரச்சனை. அதில் ராமதாஸ் சொல்கிறலாம் உண்மையாக இருந்தால் கூட அதை வச்சு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸை எடை போட மாட்டேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்லை சார், இது தேவையில்லாத விஷயம்னாலும் இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக பாஜகவோட போகிறது அன்புமணி வந்து பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறிச்சு கட்சிக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறது ஒரு அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலுமே அம்மாவே பாட்டில் தூக்கி அடிக்கல சொல்றது வந்து பெர்சனலா அவர் வந்து அவரோட இமேஜை உடைக்க முடியும். அது இமேஜை உடைக்குதுன்றது நான் அதுல வந்து இன்னமும் உறுதியா இருக்கேன். எனக்கு வந்து அது இஷ்யூ கிடையாது. இல்ல அப்படி நினைக்கிறாரு. ஒரு நீங்க நம்ம பார்த்துருக்கோம் குடும்ப சண்டைகளை, அப்பாவும் மகனும் அம்மாவும் புள்ளையும் கூட வந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, அம்மாவும் புள்ளையும் கூட அடிச்சுப்பாங்க.
அது இல்ல. அதுதான் நீர் அடிச்சு நீர் விலகாது. அது கிடையாது பிரச்சனை. அதை வச்சு நான் அன்புமணி எடை போட மாட்டேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவங்க அம்மா கிட்ட அவர் எப்படி நடந்துக்கினாருன்றது உண்மையா இருந்தா கூட அதை வச்சு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸை எடை போட மாட்டேன். அது அம்மாக்கும் பிள்ளைங்க இருக்க பிரச்சனை. இன்னைக்கு சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் கட்டி பிடிச்சி மொத்தம் குத்துப்பாங்க. அது கிடையாது. எனக்கு அது இஷ்யூ இல்லை. அதை வைத்து நான் அன்புமணியை கெட்டவர் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அன்புமணி பொலிட்டிக்கலா மட்டும்தான் தேவை. டாக்டர் அன்புமணி ராமதாஸை நான் பொலிட்டிக்கலா மட்டும்தான் எடை போடுவேன். பார்லிமெண்ட்ல அவருடைய செயல்பாடுகள் மிக 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 மோசமானவை. அவர் பார்லிமெண்ட்டுக்கு போடுறதே கிடையாது. இதை நான் சொல்லல, அவருடைய மகள் சொல்லுகிறார். எப்ப தெரியுமா? 2024 மக்களவைத் தேர்தலின் போது தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டி போடும்பொழுது அந்த குடும்பத்தோட ஒரு இன்டர்வியூ. திருமதி சௌமியா அன்புமணி, டாக்டர் அன்புமணி, அவருடைய 3 மகள்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம தந்தி டிவிலேருந்து ஹரிஹரன் இன்டர்வியூ பண்றாரு. அப்போ ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நல்ல இன்டர்வியூ, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ பேசும்போது அவருடைய மகள்களில் ஒரு மகள் சொல்றாங்க, அம்மா ஜெயிச்சாங்கன்னா அப்பாவை விட ஒழுங்கா பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு. எல்லாம் சிரிச்சிடுறாங்க. அப்போ நான் போலையா, நான் போலேன்றியான்றாரு. பாபா நீ எங்கப்பா போனேன்னு அந்த பொண்ணு கேட்குது. இதுக்கு வேற இது அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்தே வர விஷயம். பிளஸ் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எஸ், புவர் அட்டெண்டன்ஸ். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போறது கிடையாது. என்னங்க பேசினாரு கடந்த 6 வருஷத்துல ராஜ்யசபால? என்ன பேசினாரு? ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, வக்ஃபு சட்டத்துல அசம்பிளியில எதிர்த்துட்டு உங்க அப்பா எதிர்த்து அறிக்கை கொடுக்குறாரு. உங்க எதிர்ப்பை பதிவு செய்யறதுன்றது அங்கதான். நீ ஒன்றும் பிஜேபிக்கு பயப்பட வேணாம். ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போன அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு தான் கூட்டணிக்கு வந்தான். அப்போ நீங்க அதை புறக்கணிச்சுட்டு வரீங்கன்னா இதுக்கு பிஜேபியிலே சேர்ந்து இல்லாம அதை வச்சு தான் நான் அன்புமணி எடை போடுறேனே தவிர அவங்க அம்மா மேல பாட்டில் அச்சாருன்றதான் சத்தியமா எனக்கு அது இஷ்யூ. அது உண்மையா இருந்தா கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அது அம்மாக்கும் மகனுக்குமான சண்டைங்க. நாளைக்கு அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க. கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. அழகா தமிழ்ல சொன்ன, நீர் அடிச்சு நீர் விலகாது. எவ்வளவு கட்டி பிடிச்சி உருண்டாலும் நம்ம ஒரே சொந்தம், ஒரே ரத்தம். அது அதனால அது கிடையாது அளவுக்கு. பொலிட்டிக்கலா அவர் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாரு. ப்ரோ பிஜேபின்ற ஸ்டாண்டே எடுத்துட்டாரு. அவர் எல்லா பிராந்திய கட்சிகளுக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கட்சிக்கு பிடிபியை உடைச்சாங்க. முலாயம் சிங் யாதவ்ல அவர் தம்பியை அவர் மகனுக்கு எதிராக உசுப்பி விட்டாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை 2ஆ உடைச்சாங்க பிஜேபி. அஜித் பவாரை உடைச்சு சரத்பவாருக்கு எதிராக திருப்பி அந்த கட்சியே கபலீகரம் பண்ணாங்க. பால் தாக்கரே மகனையே கட்சியிலேருந்து காலி பண்ணி ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கி சிவசேனாவே தாவாயப்படுத்தினாங்க. இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு போய் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்கள ஆட்சியில் நடைபெற்ற. இப்போ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்க அத்தனை கட்சிகளும் ஏன் பிஜேபி சார்பா போனாங்க? அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது செய்த தவறுகள், ஏகப்பட்ட ஊழல், லஞ்ச லாவணியம். அதனால வேற வழி இல்லாம ஈடி வாசல்ல நிற்கும். பாஜக பயன்படுத்திக்கிறான். அதிமுக ஏன் இன்னைக்கு பிஜேபியோட போய் சேருது? எடப்பாடி ஆட்சியோட 4.5 ஆண்டுகால ஆட்சியின் அலங்கோலங்கள் அங்க மோடி டேபிள்ல தூங்கி இருக்குது. 8 மந்திரி ஆல்ரெடி பழைய மந்திரி ஈடி ராடார்ல இருக்காங்க. இன்னைக்கு எது பாமக நடக்குது? நீ ஒழுங்கா இருந்தா பிஜேபிக்கு பயப்பட வேணாம். இல்ல, நாங்க திருடவும் செய்வோம், கொள்ளையும் அடிப்போம். ஆனா மதவாத பிஜேபிக்கு எதிராக போவோம்னா முடியாது. இப்படிதான் போய் நிற்பேன். நான் கேட்கறேன், ஏன் கம்யூனிஸ்டுகளை உடைக்க முடியல? சிபிஎம் கேரளால 10 வருஷம் கவர்மெண்ட்ல இருக்காங்க. பெங்கால்ல எவ்வளவு வருஷம் இருந்தாங்க. எல்லா கட்சிகளையும் உடைக்க முடிஞ்ச பிஜேபியால ஏன் கம்யூனிஸ்டுகளை, சிபிஎம் குறிப்பா சிபிஎம் உடைக்க முடியல? அவனுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்கு. நீங்க மற்ற கட்சிகள், இப்ப நம்ம பேசின அத்தனை கட்சிகளும் நாடு முழுவதும் குறிப்பா இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் லஞ்ச லாவணிய ஊழல மூழ்கி முத்தெடுத்தீங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம உங்க பாலிடிக்ஸ்ன்றது இனிமே மணி ட்ரிவன். அதிக 2 இருக்கு பாலிடிக்ஸ்ல. வாக்கு வங்கி அரசியல்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல there are 2 categories of people. 2 வகை அரசியல்வாதிகள். ஒருவர் பவர் ட்ரிவன், அதிகாரத்துக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் தேவை. ஆனா அவங்களோட மெயின் எய்ம் அதிகாரம் தான். நீ ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட்டானா அவன் ஸ்டாண்ட்ல தான் உறுதியா இருப்பான். உதாரணத்துக்கு திமுக 2G கேஸ்ல எவ்வளவுதான் நீங்க பிடிச்சி உள்ள போட்டீங்களா, அவனு பிஜேபியோட போறது இல்லை. இப்ப போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? இப்ப பாமக மாதிரியான கட்சிகள், இப்ப நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண கட்சிகள் எல்லாம் மணி ட்ரிவன். இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அரசியல். அதனால யார் கூட வேணா எப்படி வேணா போய் சேருவாங்க. நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதுன்னா இதே பாமக போய் காங்கிரஸோட சேரும். ஸோ when your politics become money driven, இந்த அவலங்கள்லாம் நடந்தே தான் தீரும். இப்போ ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னாடி பேசினா சொன்னீங்க வன்னிய இளைஞர்கள் பாஜக நோக்கி போறாங்க, இது பெரிய ஆபத்து சொன்னீங்க இல்லையா? ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு ஜாதி வெறியை ஊட்டி தான் அவங்க கட்சியை வளர்த்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்க சூழல்ல நாளைக்கு மதவெறியா அவங்க போயிட்டாங்கன்னா ஆபத்தா முடியுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஆபத்தா தான் முடியும். பாஜக கால் ஊன்றுவது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவு. எந்த சந்தேகமும் வேணாம் இதுல. திமுக அதிமுக நம்ம இன்னைக்கும் பிடிச்சிட்டு தொங்கறதுக்கு என்ன காரணம்? இவங்க 1000 தப்பு பண்ணட்டும், 1000 ஊழல் பண்ணட்டும், ஊர் தாலியா இருக்கட்டும், கொள்ளை மேல கொள்ளை தான் அடிக்கிறாங்க 2 பேரும். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்? திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டுங்க, டாஸ்மாக் கம்பெனியோட வரவு செலவு கணக்கை 8 வருஷமா பப்ளிக் டொமைன்ல வைக்கல. கம்பெனிஸ் ஆக்ட் படி எல்லா கம்பெனிஸுமே அதோட வரவு செலவு கணக்கை, ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸை பொது வெளியில வைக்கணும். 2017 2 பேருமே வைக்கல. அவங்க 4 வருஷமா வைக்கல, இவங்களும் 4 வருஷமா வைக்கல. எதுக்கு இந்த ஒளிவு மறைவு?
டேங்கடோ கம்பெனி தான் வச்சிருக்கான். கம்பெனிஸ் ஆக்ட் படி நீ வச்சு ஆகணும். அது கம்பெனி. ஏன் வைக்கல நீ? உங்கள் 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? 21, 25 ஊழலை மட்டும் விசாரிக்கிறது தான் ஈடி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. அவன் 14லேருந்து விசாரிக்கட்டும். 2 பேரையும் விசாரி. அவங்க பீரியட் 41 எஃப்ஐஆர், இவங்க பீரியட் 7 எஃப்ஐஆர் சேர்த்து விசாரி. நீ பொலிட்டிக்கலாக உனக்கு தேவைப்படுற இடத்துல நிறுத்துற. அதனால தான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது ஸ்டாப் பண்ணுன்றாங்க. அப்போ இந்த ஊழல் என்பது அளவுகோலாக வச்சிங்கன்னா எவனும் தப்பு போகிறது கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். அதில் என்ன வித்தியாசம்? திமுக அதிமுக ஆதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்று தான். இந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் அடுக்க முடியும்? டாஸ்மாகில் உத்தம சீலர்கள் நாங்கள் ஒன்றுமே ஒரு தப்புமே பண்ணலன்னு திமுக சொல்லுதில்ல. அப்போ 4 வருஷமாக அக்கௌண்ட்ஸ் நீ பப்ளிக் டொமைனில் வைக்கல? அழகாக சொன்னார்ல செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை தான் இப்பொழுதும் கடைபிடிக்கப்படுத்தினார். அது என்ன நடைமுறை? அவங்களும் பப்ளிக் டொமைனில் வைக்கல, நாங்களும் பப்ளிக் டொமைனில் வைக்கல. அப்போ இந்த பேக்ரவுண்டு மத்தியில் தான் நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்க்கணும். வன்னியர் சமூக இளைஞர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு ராமதாஸ் கவலைப்படுறது ஒன்றும் மதச்சார்பின்மையை சார்ந்து கிடையாது. தான் கண்ட்ரோல் போயிடும். எத்தனை முறை பிஜேபியோட சேர்ந்தார் அவர்? அவரோட இன்னொரு முரண்பாடை பாருங்கள். இப்போ நீங்கள் என்டிஏல இருக்கீங்களான்னா பதில் சொல்ல மாட்டேன்றார். அவரோட டேர்ம்ஸில் கட்சி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நாளைக்கு பல்ட்டி கூட அடிக்கலாம், தாராளமாக அடிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பல்ட்டிகள் அடித்தவர் தான் அவர். ஏன் நம்முடைய திருமா அவர்கள் 2004 2006 அவர் கொடுத்த பட்ட பேர் என்ன? அந்தர் பல்ட்டி ஐயாதாஸ் தான் அவர் கொடுத்த பட்ட பேரை. யாருக்கு? டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு. நம்முடைய திருமா அவர்கள் கொடுத்த பட்ட பேர் அந்தர் பல்ட்டி ஐயாதாஸ் தான் அவர் கொடுத்த பட்ட பேரை. அவர் மட்டுமா அந்தர் பல்ட்டி? எல்லாம் தான் அந்தர் பல்ட்டி அடிக்கிறான். அதில் அவர் வந்து ரொம்ப அதை க்ரூடாக அடிக்கிறார். அவ்வளோதான். ரொம்ப க்ரூடாக, ரொம்ப டயர் நக்கின்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இன்றைக்கி போய் அதே கட்சியோட சேர்ந்துக்கிறது. கலைஞர்னா என்ன பண்ணுவார்? 3 மாதத்துக்கு மேலே டயர் நக்கின்றதை நிறுத்திப்பார். அதனால் மக்கள் மனங்கள் அப்படியே மாறும். அப்புறம் போய் சேர்ந்துக்கலாம். ஸ்டாலினே சொன்னார், நான் வந்து அவரை போய் பார்க்கணுமா? ஸ்டாலினை பற்றி எவ்வளோ பேசினார், தப்பாக பேசினார். 1000 தான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர். நீ ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தினார். ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தினார். ஒருமையில பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் மீதான விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் உங்களுக்கு 87 வயதாகுது. நீங்கள் திமுக கூட்டணி வச்சதில் எத்தனை தேர்தலில் நீங்கள் திமுக கூட்டணி வச்சுருக்கீங்க? இப்பயும் கூட்டணிக்கு வைக்க தானே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வந்து உன்னை பார்க்கணும்? ஒருமையில பேசினார்ல. அப்புறம் மாநாட்டில் சித்திரை திருவிழா என்ன சொல்கிறாரு? தம்பி ஸ்டாலின்றாரு. எதுக்கு இந்த வேலை? அதனால் அவங்க பார்ட்டி வந்து அந்த கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வெக்கேட் பண்ணுற பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஓரளவு விஜய்க்கு போகும் ஓட்டு, ஓரளவு பிஜேபிக்கு போவோம், இன்னொன்று எங்கே போவோன்னே தெரியாது. ஏன்னா எல்லாரும் அன்புமணி என்ன ஆவார், ராமதாஸ் பெரியவர் என்ன ஆவார்னு பேசுகிறாங்க. யாருமே வந்து அந்த வாக்கு வங்கி எங்கே போகுதுன்னு பேசல. அதை தான் நம்ம கவலை பண்ணோம். அந்த வாக்கு வங்கியை பற்றி மட்டும்தான் நம்ம கவலை பண்ணோம். இன்னொன்று, சுயசாதி பெருமை பேசக்கூடிய எல்லா அமைப்புகளுமே பாஜகவுக்கு நெருக்கமானவை. பாஜக அவங்களை ஈஸியாக இழுத்துரும். இதுதான் தமிழ்நாட்டோட ஆபத்து. இது 2 பேரும் புரிஞ்சுக்கினாங்கன்னா 2 பேருக்கும் புரியல. நிறைய ஒரு கேள்வி, 2026 தேர்தலில் பாமகவோட நிலை என்னவா இருக்கு? அவங்க ஏடிஎம்கேவோட தான் அங்கே போய் ஆகணும். அவங்க பிஜேபி திமுக கூட்டணிக்கு போக முடியாது. அந்த பார்கெனிங் பவர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? பார்கெனிங் பவர் இல்லை, கொடுக்கறத வாங்கி நின்று தான் ஆகணும். பெரிய என்ன அரசியல் ஆம்பிஷன்ஸ் அன்புமணிக்கு இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. என்னங்க அவரோட அரசியல்? ஏதாவது ஒரு நல்ல ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எதுலையா எடுத்திருக்காரு அவர்? இல்லை நீ ஓப்பனாக பிஜேபி ஆகிடுங்கன்ற நான் அது அந்த நேர்மையாவது உங்களுக்கு இருக்குல்ல. நான் கேட்குறது ஒன்று தான் சிவா. உங்களுடைய முக்கியமான இஷ்யூஸில், எஸ்பெஷலி பிஜேபி கொண்டு வரக்கூடிய முக்கியமான சட்டங்களில், பிஜேபி எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்றது தான் உங்களை பற்றி என்னுடைய அளவுகோல். நான் அதை வச்சு தான் உங்களை எடை போடுவேன். மிச்சப்படி யார் மேலே யார் பாட்டில் விட்டா, யார் யாருக்கு காலில் விழுந்து அழுதாங்க, கொல்லி வைனா, அதெல்லாம் செகண்டரி நான்சென்ஸ். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். யாருக்கோ கொல்லி வச்சுட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. திருவாளர் பொதுஜனம், சிவில் சமூகம், தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான அரசியல் விவகாரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? வக்ஃபு சட்டத்தில் இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு. என்னங்க இதெல்லாம்? இதுதான் கடந்த பல ஆண்டுகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூத்து. இதை வந்து இன்னும் மோசமாக போகும். இனிமேல் பண்ண முடியாது. இனிமேல் பண்ண முடியாதுங்க. இனிமேல் அவங்களை யார் மதித்து வந்து அலையன்ஸ் பேசுவா? இப்போ ஓகே அலையன்ஸ் பேசுகிறாரு எடப்பாடி கிட்ட தான் இவங்க போய் ஆகணும். திமுக கிட்ட போக முடியாது. எடப்பாடி கிட்ட போகும்போது இவங்களுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே இது செட்டில் டவுன் ஆயிடுன்றாங்க. அப்படி ஆனாலுமே வந்து இவங்க பெரிய அளவில் பார்கெயின்லாம் பண்ண முடியாது. இவங்களுடைய பார்கெனிங் பவர், அந்த பேரம் பேசக்கூடிய திறனை இவர்களே அழித்து கொண்டு விட்டார். இப்போ இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து பாஜக கூட போகக்கூடாதுன்னா, ஏன்னா பாஜக இந்த எலெக்ஷன்ல என்ன வரும்? இல்லை இந்த எலெக்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும். அதனால தான் நான் சொன்னேன், ராமதாஸ் அவர் ஒன்றும் பெரிய பிஜேபி எதிர்ப்பில் வந்து ரொம்ப உத்தம சீலர்லாம் கிடையாது. ஏன் டேர்ம்ஸில் வேணுன்றார் அவர். ஃபேமிலிக்குள்ளே இருக்க பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்லங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க அதிகார மையங்கள் இருக்குல்ல, டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன், மகள்கள், பேரன்கள், வேறு சில உறுப்பினர்கள், அவங்கள பற்றிலாம் நம்ம எதுவுமே பேச முடியாது.
கண்ட்ரோல் அன்புமணிட்ட மட்டும் இருக்கிறது பிடிக்கல ராமதாஸ். ஃபேமிலி பாலிடிக்ஸ்குள்ள ஃபேமிலிக்குள்ளே இருக்க பவர் சென்டர்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதுல அந்த கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கணும், நான் எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணுவேன்றாரு டாக்டர் ராமதாஸ் பெரியவர். அன்புமணி மொத்தமாக என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் நகர்ந்துருங்க அப்படின்றாரு. இதை மற்ற பவர் சென்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ராமதாஸ் ஒத்துக்க மாட்டேன்றார். இதுதான் சார் சிக்கல், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். பாமக தொடர்பாக பல்வேறு விஷயங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.